ஒரு தபாலை எப்படி ரெசிப்டாக உருவாக்குவது என்று இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். இ-ஆஃபீஸில் லாகின் செய்த பின்னர் இ-ஃபைல் மாடியூலை செலக்ட் செய்து பின்னர் இடதுபுறமுள்ள ஆர் என்கிற சிம்பிள் கொண்ட ரெசிப்ட் என்கிற மாடியூலை செலக்ட் செய்ய வேண்டும். அதில் பிரவுஸ் அண்ட் டயரைஸ் ஆப்ஷனுக்கு கீழே உள்ள பிசிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளவும். பிசிக்கல் ஆப்ஷன் என்பது கான்ஃபிடென்ஷியல் தபால் அல்லது அதிகாரியின் பெயர் கொண்ட நேம் கவர் தபால் ஆகியவற்றை ரெசிப்டாக உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டும். இதில் தபால் டாக்குமெண்டை அப்லோட் செய்ய அவசியம் இல்லை. தபாலிற்கான நம்பர் மட்டுமே உருவாக்கப்படும். தபாலை திறக்காமல் நேரடியாக அதிகாரியிடம் சமர்ப்பிக்க முடியும். இதர சாதாரண தபால்கள் அனைத்தையும் எலக்ட்ரானிக் ஆப்ஷனை கொண்டு ரெசிப்டாக உருவாக்கலாம். முதலில் பெறப்பட்ட தபாலை பிரித்து ஸ்கேன் செய்து உரிய பெயரிட்டு PDF ஆக ஃபோல்டரில் சேவ் செய்து கொள்ள வேண்டும். எலக்ட்ரானிக் ஆப்ஷனை கிளிக் செய்த பின்னர் அப்லோட் பட்டனை கிளிக் செய்து ஸ்கேன் செய்து வைத்திருக்கும் 50 MBக்குள் இருக்கும் PDF டாக்குமெண்டை ஓபன் செய்து அப்லோட் செய்ய வேண்டும். மேலும் தவறான PDF-ஐ அப்லோட் செய்தால் அதை நீக்குவதற்கு ரிமூவ் பட்டனை கிளிக் செய்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்தவுடன் ஓகே பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்த பின்னர் PDF டாக்குமெண்ட் ரிமூவ் ஆகிவிடும். சரியான தபாலை அப்லோட் செய்த பின்னர் வலதுபுறம் உள்ள டைரி டீடைல், தபால், அனுப்பியவர் விவரம், தபாலின் கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட், பெறப்பட்ட நாள், எவ்வாறு பெறப்பட்டது ஆகிய மேண்டேட்டரி தகவல்களை என்டர் செய்ய வேண்டும். ஒரு தபாலின் விவரங்கள் அனைத்தும் மெட்டடேட்டா என்று அழைக்கப்படும். இந்த தகவல்கள் அனைத்தும் தபாலில் உள்ள மெட்டடேட்டாகளுக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். தபால் அனுப்பியவரின் கான்டாக்ட் முகவரி விவரங்களை சேமித்து பின்னர் பயன்படுத்த வேண்டும் என்றால் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆட் செய்த பின்னர் வலதுபுறம் மேலே உள்ள ஆட் டு அட்ரஸ் புக் என்ற செக் பாக்ஸை செலக்ட் செய்ய வேண்டும். இந்த முகவரியை பின்னர் உங்கள் அலுவலகத்தில் இருந்து நீங்கள் அனுப்பும் பதில் தபால்களுக்கு உபயோகித்துக் கொள்ளலாம். அதோடு இந்த ஒரு முகவரியில் இருந்து பெறப்பட்ட அனைத்து தபால்களையும் சர்ச் ஆப்ஷன் மூலம் நாம் தேடி எடுத்துவிடலாம். இந்த தபாலை நீங்கள் அக்னாலஜ் செய்ய வேண்டும் என்றால் கீழே உள்ள பர்சனலைஸ் அக்னாலஜ்மெண்ட் என்ற செக் பாக்ஸை செலக்ட் செய்ய வேண்டும். அவ்வாறு உருவாகிய அக்னாலஜ்மெண்ட் கடிதத்தை உரிய முறையில் அப்ரூவல் பெற்று பின்னர் டிஸ்பேட்ச் செய்ய வேண்டும். இறுதியாக ஜெனரேட் ஆப்ஷனை கிளிக் செய்தால் அப்லோட் செய்த டாக்குமெண்ட் மற்றும் மெட்டாடேட்டாக்களை சேவ் செய்து பின்னர் ஒரு ரெசிப்டாக பிரத்யேக எண்ணுடன் உருவாக்கி கொள்ளலாம். ஜெனரேட் அண்ட் சென்ட் ஆப்ஷனை கிளிக் செய்தால் ரெசிப்டை உருவாக்கிய பின்னர் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று செலக்ட் செய்ய ஏதுவாக சென்ட் பேஜுக்கே உங்களை அழைத்து சென்றுவிடும். ஜெனரேட் அண்ட் காப்பி ஆப்ஷனை செலக்ட் செய்தால் ஒன்றுக்கும் அதிகமான ரெசிப்ட்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு எண்களுடன் உருவாக்கப்படும். வெவ்வேறு சீட்களுக்கு இண்டிவிஜுவல் எண்களுடன் இவற்றை அனுப்பி வைக்கலாம். இவ்வாறு ரெசிப்டாக உருவாக்கப்பட்ட தபாலை இ-ஃபைலில் ரெஃபரன்ஸ் அல்லது பார்வைக்காக ஆட் செய்தும் கொள்ளலாம்.